பட்டினத்தார். ஆனால் நாட்டம் என்றே இரு சத்குரு பாதத்தை நம்பினார். நீங்கள் எங்கே பார்க்குறீங்க? யாரா சத்குருன்னா ஆசான் பட்டினத்தார் தான். யாரெல்லாம் முற்றும் பெற்றவர்களோ அவங்கெல்லாம் சத்குரு. ஆசான் குருநாதர் ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள். அவங்கள பிடிக்கிறதுக்கு எனக்கு 12 வருஷம் ஆச்சு. அங்கே வழிகாட்டுறது ஆசான் பட்டினத்தார். இங்கே தான் இங்கேருந்து நான் இந்த ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கத்துக்கு போனேன். சித்தர் வழிபாடுனா தன்னை உணர்ந்தவர்கள். நீ யாரு, எதுக்கு பிறந்திருக்கிற? விரும்பியா பிறந்திருக்க, இல்லை விரும்பி சாக போறியா? என்ன வாழ்க்கை? எதுவும் தெரியாது, மாயைன்றாங்க சித்தர்கள் எல்லாம். இதை பார்த்தோன்னா ஞானிகள் ஆசான் பட்டினத்தாரே நிறைய இடத்துல நமக்கு கொஞ்சம் கடுமையாக சொல்லுவாங்க. அது புரிஞ்சுக்க முடியாது, நம்ம ஏற்றுக்க முடியாது. மாயிலே வீழ்ந்திருப்பாங்க. உங்களுடைய இந்த உடம்பு எடுத்ததை அவங்கெல்லாம் எப்படின்னா ஊனனை உருக்கி உள்ளொளி பெருக்கி இந்த உடம்பை உருக்கிடுவாங்க. இந்த காமத்தை, இந்த உடம்பை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? குளிக்கிறதுக்கு நல்லா சில்லுன்னு குளிப்போம், நல்ல காலை கடனை செய்யறதுக்கு, வேற என்ன நல்ல உணவு சாப்பிட்டுப்போம், காமத்துக்கு யூஸ் பண்ணுவோம். வேற என்னத்துக்கு யூஸ் பண்ணுறன்றது இந்த உடம்பு எடுத்ததே பிறந்தவனுக்கு மோட்ச நிலை காண வேணும். இறைவனிடம் சரணாகதி அடைந்தால்தான் ஒரு கதவை மூடனாதான் இன்னொரு கதவு திறக்கும். அப்போ இறைவனிடம் உன்னை நீ சரணாகதி அடைந்தால்தான் வாழ்க்கையில் வென்றவர்கள். நம்மெல்லாம் இந்த கோடீஸ்வரம் பட்டினத்தார், இந்த பட்டினத்தாரோட ஒரு கோடீஸ்வரர் இருந்திருப்பாங்களா? இப்போலாம் பட்டினத்தார் இருந்தான்னு வச்சுக்க, அந்த அபானி என்னமோ சொல்றாங்க, அதுக்கு மேல பணக்காரர். ராஜாவுக்கே கடன் கொடுத்தவர் ஆசான் பட்டினத்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உடம்பு பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இரு. இந்த உடம்பு அப்ப என்ன சொல்ற? சத்குரு பாதத்தை நம்புன்னாரு. யார் சத்குரு? இங்க இருக்காங்க பாருங்க, இங்க 18 சித்தர்கள் இருக்காங்க, ஆசான் பட்டினத்தார் இருக்காங்க. ஆனா அகத்தியர் காட்டினது 9 கோடி ஞானிகளை காட்டியிருக்காங்க. நம்ம ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க எங்களுடைய குருநாதர் 131 மகான் நாமத்தை சொல்லி அவங்க வழிகாட்டி வச்சிருக்காங்க. அவங்கள பிடிக்கிறது ஏன் எனக்கு 12 வருஷம் ஆச்சுன்னா, நான் உயிரை கொண்டு மாமிசம் உண்றவன் ஒரு காலத்தில். அப்போ சித்தர் வழிபாட்டுக்குள்ளே வந்தாதான் இந்த உண்மை பொருள் தெரிய வரும். இதை சொல்லணும். நீங்கள் எங்கே போனீங்கனாலும் சொல்ல மாட்டாங்க, பரிகாரம் பண்ண சொல்லுவாங்க, இதை பண்ணணும். ஒன்றும் கிடையாது. ஆசான் பட்டினத்தார் சொன்னார் பார்த்தா, தர்மம் தான். அது ஔவையார் அழகாக சொல்லுவாங்க, தானமும் தமமும் தான் செய்வான் ஆகினில் வானவர் நாடும் வழி திறந்திடுமே. நீ மீண்டும் மீண்டும் இன்னொரு கருவறைக்கு போற இல்லையா, அது ஸ்டாப் ஆகிடும், பிறக்க மாட்டேன். இந்த மனித பிறவிக்கு மட்டும்தான் இருக்கு அந்த வாய்ப்பு, வேற எந்த ஜீவராசிக்கும் கிடையாது. இதை ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கத்திலேருந்து ஓங்காரக்குடியிலேருந்து குருநாதர் ஏகப்பட்ட பேரை உருவாக்கி விட்டுருக்காங்க அவங்க தொண்டர்கள். எந்த ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க அன்பர்கள் தொண்டர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் இல்லறத்தில் இருப்பாங்க, பேண்ட் சட்டோடு தான் இருப்பாங்க. எந்த இதுவும் கிடையாது. நான் சைவத்துக்கு ஆகி 15 வருஷம் ஆகுது. அது மாதிரி கிருஷ்ணமூர்த்தி எங்கள் அன்பர்கள் எல்லாருமே சைவம் கண்டுபிடிக்க முடியாது. சன்மார்க்கம்னாவே சத்து அசத்து, சத்து மார்க்கம் தான். சத்து மார்க்கம்னா இப்போ நம்ம ஞானிகள் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆறா இயற்கை அவானின் பின் அந்நிலை பேரா இயற்கை தரும். ஆறா இயற்கைனா என்ன? காலையில் 4 இட்லி சாப்பிட்றேன், மேலே ஒரு 2 இட்லி கொத்தா வேணாம் போதுன்றுவேன். திரும்ப மத்தியானம் பசிக்கும், ஓரளவுக்கு சாப்பிடுவேன், அதுக்கு மேலே சாப்பாடு கொத்தா வேணான்றுவேன். ஆறுமா அந்த பசி ஆறாது. இன்னைக்கு குளிப்பேன், நாளைக்கும் குளிக்கணும், அதை பார்ப்பேன், அது ஆசையாக இருக்கு. இது ஆறவே ஆறாது. இதுதான் மாயை. ஆறா இயற்கை அவானின் பின் அந்நிலை பேரா இயற்கை தரும். அந்த இயற்கையோடு இயற்கை சேர்ந்து இயற்கை வென்ற திருவடியை பற்றும் போது தான் ஆசான் பட்டினத்தாரோ அகத்தியரோ உலகத்தில் பார்த்தோன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் பிடிச்சிக்கின்றார் ஆசான் பட்டினத்தார். சத்குரு பாதத்தை நம்பு. அதுக்கு என்ன ஒன்றும் கிடையாது, 4 வழிமுறை தான் சொல்கிறாங்க. இப்போ சன்மார்க்கத்துக்குள்ளே நீங்கள் வரணும்னா இந்த 4 வழிமுறை தான். உயிர்கொலை தவிர்த்து, புலால் மறுத்து, காலை மாலை முடிஞ்ச நள்ளிரவு ஞானிகள் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு பக்கத்தில் யமன் வரமாட்டான். நம்ம வணங்கக்கூடிய தலைவன் அத்தனை பேரும் யமனை வெண்ணெய் மாதிரி மூழ்கிடுவாங்க. வாழைப்பழம் மாதிரிலாம் வாழைப்பழம் கொஞ்சம் கடினமாக இருக்கும், வெண்ணெய்னா புழுக்குன்னு போயிடும். காலன்னா யாரன்னா நமக்கு தெரியாது. காலன்னா யாரன்னா நம் சொல்லே நமக்கு காலனாக இருக்கும். நம்முடைய அதை ராமலிங்க சாமி அழகாக சொல்லுவோம், உட்பகைவன். காம இது எதிரனா காம உட்பகைவன். அவனுடைய உள்ள இருக்கிற பகைவன் தான் காமமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீக்கணும். அந்த ஒருநிலைப்படுத்தணும்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஒருநிலைப்படுத்த முடியாது.
அப்போ யார் ஒருத்தன் ஒருநிலைப்படுத்தினானோ அவன் திருவடியை பிடிச்சிக்கணும், இருக்க பிடிச்சிக்கிட்டா அவங்களுடைய சதா நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா அதான் மந்திரம். அதாவது எப்படின்னா, மந்திரம் ஆவதும் மாமருந்தாவதும் தந்திரம் ஆவதும் தானங்கள் ஆவதும் சுந்தரம் ஆவதும் தூய்நெறியாவதும் எந்தன்பிரான் இணையடிதானே. அவங்களுடைய திருவடி தான் நம்மளுடைய கண்ணு. இப்போ இந்த கண்ணு அவங்க திருவடியை நம்ம ஞானத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது அருள் கண் விடுவித்துனா நம்ம எல்லாருக்கும் 10ஆம் வாசல் நெற்றி போட்டு தான் அங்கே ஒரு ஜோதி தேன்ற இந்த ஜோதியை நம்ம வந்து அந்த நம்ம வீட்டுக்குள்ளே விளக்கத்தும் போது அந்த ஜோதியை உற்று 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 பார்த்து கண்ணை மூடும் போது அந்த ஜோதியை திருப்பி நம்ம விடாமுயற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும். அதுதான் நம்ம அகத்திய சன்மான சங்கம் நம்ம போட்டி தொகுப்பு படிக்கும்போது முன்னாடி ஒரு துவக்க பாடல் ஒன்று வந்திருக்கோம். அந்த புக்கில் இருக்கும் பாருங்க. திருவடி ஞானம் சிவமார்க்கு விற்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும், திருவடி ஞானமே தின் சித்தி முத்திய. இவங்க திருமந்தத்தில் இது திருமூலர் கொடுத்துருக்க. ஒரு பாட்டுக்குள்ளேயும் அவ்வளோ ரகசியம் வச்சிருக்காங்க, ஏகப்பட்ட ஒரு பாட்டுக்குள்ள. இது எப்போ நமக்கு புலப்படும்னா அவங்க திருவடி பூஜை பண்ணும்போது தான். திருவடி ஞானம் சிவமார்க்கு விற்கும்னா நம்மளை அவமானமாக 4 பேர் தூக்கிட்டு போகிறாங்கல்ல, அது வராது. விற்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறை மனம் மீட்கும்னா நம்மளுடைய ஆன்மா இந்த காமதேகமான சிறைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ தொடர்ந்து அவங்கள வழிபடும் போது அதுலேருந்து மீட்கப்படும். அப்போ திருவடி ஞானமே தின் சித்தி முத்திய சித்தர் வழிபாடுக்குள்ளே போனால் தான். இதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கவன் ஒரு உலக நடை கல்வி கற்காதவன். அவங்களுடைய பூஜை பண்ணுறது ஞானக்கல்வி. அந்த ஞானக்கல்வியை பயின்று வந்ததுனால் அது அதனை வச்சு இதை பயின்று வந்தால் நமக்கு வந்து எல்லாமே தெரிய வரும். ஆனால் ஒரு கடுகு கூட கிடையாது. நான் வந்து பேசிக்கிட்டு இருப்பது ஒரு சிறிது கூட கிடையாது. என்னுடைய குரு அருள் பெறாமல் இறை அருள் பெற முடியாது. அப்போ குருவின் அடிபணிந்து கூடுவது எல்லாருக்கும் அருவமாய் நிற்கும் சிவம். நம்ம அந்த சிவத்துக்கிட்ட தான் வந்திருக்கோம், ஆசன் பட்டினத்தார்கிட்ட. அப்போ அன்பு தான். நீங்கள் உங்கள் இடத்துல இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா யாரை பார்த்தீங்கன்னாலும் அந்த அன்பு தான். அந்த அன்பு காட்டுறதுக்கு நம்ம பக்குவம் வரணும். இந்த பக்குவத்தை தரக்கூடியது தான் இந்த ஓங்காரக்குடி ஆசான் அகத்தீசன். இங்கே இருக்கிற சுற்றி உள்ள அன்பர்கள்லாம் நம்ம பாடுபடுறோம். வாழ்க்கையில் வெற்றி எதுனா மரணமில்லா பெருவாழ் பெறணும். நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், அது பெற முடியாது. ஆனால் நம்மக்கிட்ட வந்து அல்லல் வினை எந்தவோ இவங்க முற்றம் பெற்றல் வழிபடும் போது யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பிள்ளை சூனியம் யாவல் கீவல் கிட்டவே வராதுன்னு வச்சுங்க, எழுதி வச்சுக்க. நான் சொல்கிறேன்ற அது முற்றம் பெற்றவர்களுடைய ஆசை. அதுபோல் திரும்ப நான் கொண்டா பேசுகிறேன். அவங்க பாட்டு பாடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்கள வந்து நான் பாராட்டி ஆகணும். திருவிளையாடலில் முதல் ஒரு பாட்டு பாடும்போது நான் அங்கே உட்காந்து நோட் பண்ணிட்டேன். அந்த ஔவையாருடைய பாடலாக இருக்கட்டும், அவங்களுடைய ராகமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னு வச்சுங்க, அடுத்த பாடல் பெங்களூர் ரம்யம்மா வந்து அவங்க ஒரு வாய்ஸ் யாரும் பாடவே முடியாது. நான் தான் சொல்கிறேன், இசையால் வசமாக இதயம் எது, இறைவனே இசை வடிவம் எனும்போது இது இறைவனுடைய ஆசைமா உனக்கு. அந்த இறைவனுடைய ஆசை தான் இந்த மாதிரி எல்லாமே தருது. அதே மாதிரி எங்கள் சங்க அன்பர் வந்து அந்த 131 மகான்கள் நாமத்தை பார்க்காம சொன்னார். அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க நம்ம மூர்த்தி அவர்களுக்கு. சரிங்களா? ஒரு நிமிஷம். அதே மாதிரி அவங்க பாட்டு பாட்டோன்னு நம்ம அன்பர்கள் வந்து 2-3 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது. ஞானிகள் வழிபடுறது சித்தர் வழிபாடுக்குள்ளே வரத்து 4 நாள் வழிபடுறதாம்மா. சுத்த சைவ நெறி முறைக்குள்ளே வந்தீங்கன்னா தான் நம்ம இறைவனுடைய ஆசையை பெற முடியும். இல்லைன்னா நம்ம சிறுதெய்வ வழிபாடுக்குள்ளேயே இருப்போம். பிரச்சனைகள் நிறைய இருக்க தான் செய்யும். யாரும் இந்த வாழ்க்கையில் இவன் பெரியாள் அவன் பெரியாள் எதுவுமே கண்டுக்காதீங்க. நம்ம வந்து அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின போது சிவபுராணத்தில் வரும். இறைவனை பிடிக்கிறதுக்கு அவனுடைய ஆசை நம்ம பெறத்துக்கு என்ன வேணா சுத்த சைவ நெறிமுறைக்குள்ளே வந்தால் தான் உங்களுக்கு உண்மை பொருள் தெரிய வரும். நம்ம அந்த ஒரு பக்குவம் வரும். ஆத்திரக்காரன் புத்தி மாட்டேன்ற மாதிரி ஒரு உயிரை கொண்டு மாமிசம் ஒன்றதுக்கு பொறுமை வராது, நிதானம் வராது. அதை நான் சொல்ல ஆசான் வள்ளுவ பெருமான் அழகாக சொல்லுவாங்க. தன் ஊன் பெருக்கருக்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கன ஆளும் அருள் அப்படின்ட்டு ஆசான் வள்ளுவ பெருமான். இவனுடைய உடம்பு திடமாக வளமாக இருப்பதற்காக ஒரு உயிரை கொண்டு அதனுடைய மாமிசத்தை உண்டானே இவனுக்கு எப்படா இரண்டு அருள் கிடைக்கின்றாங்க. இந்த உண்மை பொருள் தெரியாமல் காட்டுவாசியாக இருந்த காலங்கள் ஒன்று உண்டு. நான் இருந்திருக்கேன், நான் செஞ்சுருக்கேன், நான் சாப்பிட்டுருக்கேன்.
நான்ப்பா இந்த மாதிரி எத்தனை உயிரை கொண்டு தின்னுருக்கேனப்பா, இதுலேருந்து விடுபட ஆசைப்படுறேனப்பா, என்னை காப்பாற்றுப்பான்னு சொல்லி ஆசான் திருவடியில் சாஸ்தானமாக விழுந்தது தான் என்னை விட்டு அது விலகி 15 வருஷம் ஆகுது. நான் விட்டுன்னு சொல்ல மாட்டேன், அவ்வளோ பெரிய யோகிதை நான் கிடையாது. அது எங்களை விட்டு விலகி போச்சு. அதனால் உண்மை பொருள் நான் கண்டுபிட்டேன். இதை தான் ராமலிங்க சாமின்னு சொல்ல, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றி வைப்பது ஜீவகாரண ஒழுக்கன்ட்டார். யார் ஒரு ஜீவகாரண ஒழுக்கத்துக்குள்ளே வராங்களோ அவங்க ஞானிகளுடைய திருவடி, ஞானிகளுடைய ஆசையை பெற முடியும், ஜென்மத்தை கடத்தட்ட முடியும். நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் சைவமாக இருந்து கடைப்பிடிக்கிறீங்களோ அது உங்களை தொடர்ந்து வரும். அது நான் சொல்ல ஆசான் பட்டினத்தார் சொல்ல எப்படி சொல்லுவார் தெரியுமா? நாடி வருவது எது பாவம் புண்ணியம் தானே, நாடி வருவது எது பாவம் புண்ணியம் தானே, நான் மறையில் அணியும் கோமணமும் வராது. நீ என்னதான் கோடி கோடியாக சேர்த்து வச்சிருந்தாலும் என்ன பண்ணலாம், பொண்டாட்டி வரமாட்டான், புள்ள வரமாட்டான், நீ சேர்த்து வச்சது பணம் வரமாட்டேன், ஒருத்தர் பின்னாடி பட்டரில் வச்சு கூட்டும் போயிடுவோம். அங்கே ஒன்றும் முடியாது. அப்போ நீ செய்த பாவம் புண்ணியம் தான் மீண்டும் மீண்டும் இந்த சூழ்ச்சியில் நீ என்ன புண்ணியம் பண்ணால் அதுக்கேற்ற பிறவி கிடைக்கும். இந்த பிறவியை வென்றவங்க திருவடியை பற்றும் போது தான் நமக்கு உண்மை பொருள் வரும், உண்மை பொருள் தெரிய வரும். அதை கடைப்பிடிக்கிறதுக்கும் பல சோதனைகள் வரும். ஆசானுக்கு வராத சோதனையா பட்டினத்தாருக்கு? அவர் பத்திரகிரியார் ஊரில் போகும்போது அவர் வராத சோதனையா? என்னன்னா அவங்கள கஷ்டப்பட்டு படிப்படி தானே இந்த தேய்க்க ரொம்ப இனித்த இடம் தான் திருவெற்றூரில் நம்ம வசித்திருக்கோம். மாதிரி அவங்கள ஒன்றா பாட்டு பாட சொல்லுவோம். நம்ம ரொம்ப பேசினே இருக்கோம்னா அவங்க கொஞ்சம் பாட்டு கேட்கட்டும், காதுக்கு இனிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் நம்ம பட்டினத்தார் கோயிலுக்கு வந்திருக்கோம். எல்லாரும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு வேண்டி இன்னிசை மீண்டும் ஆரம்பிப்போம். முருகா.